ஒரு பகுதி மக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கைங்க. அது இந்த வருஷம் ஜூலை 20, 2024 அன்னைக்கு நிறைவேறியிருக்கு. கடலூர்லேருந்து ஆரிஜினேட் ஆகிற ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 18 வருஷமாக மைசூர் மயிலாடுதுறையாக ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ கடலூர் போர்ட் ஜங்ஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 அன்ரிசர்வ்டு கோச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எல்லா ட்ரெயின்லையுமே 4 அன்ரிசர்வ் கொண்டு வர போகிறாங்க. கடலூர் போர்ட் ஜங்ஷன் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஃபைனலாக வந்தாச்சுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விலாகாக தான் இருக்க போகுது. எஸ், ஒரு பகுதி மக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கைங்க. அது இந்த வருஷம் ஜூலை 20, 2024 அன்னைக்கு நிறைவேறியிருக்கு. எஸ், இவ்வளோ நாளாக மயிலாடுதுறையில் இருந்து மைசூர் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் இப்போது கடலூர் போர்ட் ஜங்ஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு தான் இப்போது கடலூர் போர்ட் ஜங்ஷனில் இருக்கோம். இங்கே கடலூர் போர்ட் ஜங்ஷனில் இருந்து இன்றைக்கி நம்ம பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த மைசூர் எக்ஸ்பிரஸில். இந்த ட்ரெயின் வந்து கடலூர் போர்ட் ஜங்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் திருச்சி வரைக்கும் தாங்க ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த ட்ரெயினோட ஹிஸ்ட்ரி சொல்லப்போனால் நிறைய விஷயம் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் சைடு ஓடுற மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸும் இந்த ட்ரெயினில் இருந்தால் வந்ததுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? எஸ், அந்த ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு போக பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்பெஷல் ஜேர்னியில் நான் மட்டும் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாதுங்க. நம்ம கூட இன்னொருத்தரும் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஹாய். எஸ், நம்ம சிவி ப்ரோ கூட தான் இன்றைக்கி இந்த ஃபுல் ஜேர்னியுமே ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. கடலூர்லேருந்து ஆரிஜினேட் ஆகிற ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ அதில் ட்ராவல் ஆக போகிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே சந்தோஷத்தோட வாங்க நம்ம கடலூர் போர்ட் ஜங்ஷனில் போயிட்டு நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 4ல் நமக்காண்டி ரெடியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், 2 அன்ரிசர்வ்டு கோச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எல்லா ட்ரெயின்லையுமே 4 அன்ரிசர்வ் கொண்டு வர போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ட்ரெயினாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த ட்ரெயின் ஆகிருக்குது. ஸோ வாங்க அதையும் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளே இங்கே கடலூர் போர்ட் ஜங்ஷனில் இருந்து திருச்சி வரைக்கும் வேப் 7 ராயபுரம் தாங்க புல் பண்ண போகுது. திருச்சிக்கு அப்புறம் நமக்கு டோட்டலாக வந்து ரேக் ரிவர்சல், அதுக்கப்புறம் லோகோ சேஞ்ச் இருக்கும். இதுதாங்க அந்த பிராண்ட் நியூ கோச். உண்மையாலே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ பிராண்ட் நியூ கோச் 2 அன்ரிசர்வ்டு கோச் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெயின் லாங்கஸ்ட்டு ட்ரெயினில் 4 அன்ரிசர்வ்டு கோச் இருக்கணும். கடலூர் போர்ட் ஜங்ஷன் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஃபைனலாக வந்தாச்சுங்க. கரெக்டாக ஆன் டைமுக்கு கடலூர் போர்ட் ஜங்ஷனில் இருந்து நம்மளுடைய மைசூர் எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சுங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான சிதம்பரம் தாங்க ரீச் ஆகிருக்கோம்.
இங்கே சிதம்பரமில் ஒரு ஃபேமஸான டெம்பிள் டெஸ்டினேஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், நடராஜர் கோவில் இங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவில். அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இங்கே சிதம்பரமில் இருந்து பெங்களூர் கனெக்ட் பண்ணுற 2வது ட்ரெயினுங்க இந்த ட்ரெயின். ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து காரைக்கால்லேருந்து எஸ்எம்விடி போகிற அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். 2வது பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் போர்ட் ஜங்ஷன் மைசூர் எக்ஸ்பிரஸுங்க. ஹேங் கொடுத்தாச்சு. வாங்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெர்னியை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இந்த ட்ரெயினுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் 2 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மயிலாடுதுறை வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்தது. மயிலாடுதுறைக்கு அப்புறம் சீர்காழி அண்ட் தென் சிதம்பரம் 2 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. கடலூரில் இருந்து பெங்களூர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ஸ்லீப்பரில் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா தாங்க. சீர்காழியில் இருந்து கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் தாங்க. மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு பிஃபோர் டைமாகவே அரைவ் ஆயாச்சுங்க. 1 மினிட் இல்லை, 5 மினிட் இல்லை, 10 மினிட்டும் இல்லை, 1 ஹவர் பிஃபோர் டைமாக மயிலாடுதுறை ஜங்ஷன் நாங்கள் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஏன் நம்ம 1 ஹவர் பிஃபோர் டைமாக வந்து ரீச் ஆகிருக்கோம் அப்படின்னா, இங்கே மயிலாடுதுறை ஜங்ஷனில் தான் நம்மளுடைய கடலூர் மைசூர் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து வாட்டர் ஃபில்லிங் ஒர்க்கு இங்கே தான் போகும். அதனால் ஸ்லாக் டைமு எல்லா டைமும் சேர்த்து ஒரு 1 ஹவர் பிஃபோர் டைமுக்காகவே நம்ம ட்ரெயின் வர்ற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. கடலூர் போர்ட் ஜங்ஷனில் இப்போ தான் அந்த வாட்டர் ஃபில்லிங்க்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் டைம் டேபிளில் எப்போ ரிவைஸ் பண்ணுறாங்களோ அப்போ இந்த டைமிங்லாம் குறைஞ்சிரும். ஸோ வாங்க போய் வெளியில் போய் மயிலாடுதுறை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு பொறுமையாக நம்ம ட்ரெயினில் போய் போட் பண்ணலாம். ஸோ என்ன ஒரு சின்ன விஷயம்னா, இந்த 1 ஹவர் வந்து நமக்கு அப்படியே தஞ்சாவூரில் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் பரவாயில்ல, நமக்கு மயிலாடுதுறையில் கிடச்சிருக்கு. இங்கேருந்து நம்ம ட்ரெயின் வந்து 5:55க்கு தான் கிளம்பும். ஸோ அதனால் போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறோம். சரி வாங்க அப்படியே ஜூஸ் கடைக்கு போகலாம். ஃபைனலி ஜூஸ் குடித்தாச்சு, டீ குடித்தாச்சு, சின்ன சின்ன பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சாச்சு. 1 ஹவர் பிஃபோர் டைமாக வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நம்ம ட்ரெயினோட ஒரு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, 18 வருஷமாக மைசூர் மயிலாடுதுறையாக ரன் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த வருஷம் ஜூலை 20 அன்னைக்கு இந்த ட்ரெயினை வந்து கடலூர் போர்ட் ஜங்ஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் 2016க்கு முன்னாடி கும்பகோணம் வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ கும்பகோணமில் இருந்த மயிலாடுதுறை அந்த ப்ராட்கேஜ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை வந்து 2006 தான் கும்பகோணமில் இருந்தே மயிலாடுதுறைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 18 வருஷமாக மயிலாடுதுறை வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்த ட்ரெயின்
2024 கடலூர் போர்ட் ஜங்ஷனுக்கு போயிருக்கு. டைம் வந்து 5:35 ஆச்சுங்க. இன்னும் நமக்கு ஒரு 20 நிமிஷம் இருக்குது. அப்படியே மெதுவாக ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. எது கேட்குறேன். நிப்படவே இல்லை. நம்ம எப்படி ஏறிப்போம்? இறங்கிருக்கோம். இங்கே வரைக்கும் வந்துருச்சுங்க. நம்ம ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் பார்த்துடலாங்க. இன்ஜினுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜென்ரேட்டருக்காக 2 அன்ரிசர்வ்டு இருக்கும். அன்ரிசர்வ்டுக்கு அப்புறம் S11 இருந்து S1 வரைக்கும், அதாவது 11 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது இந்த ட்ரெயினில். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 AC 3 டயர் இருக்கும். ஆனால் B5 வரைக்கும் போட்டிருப்பாங்க. இடையில வந்து B2 அப்படிங்கிற ஒரு கோச் மட்டுமே இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு AC 2 டயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் வந்து ஸ்பெசிஃபிக்காக H1 கோச் HA1 கோச் எதுவுமே கிடையாது. AC 2 டயர் வரைக்கும் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி 2 அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் கடைசியில் EOG. ஸோ நம்ம ரயில்வே இப்போ புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாங்கஸ்ட் ரன்னிங் ட்ரெயினில் எல்லாத்துலேயும் 4 அன்ரிசர்வ்டு வேணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து முன்னாடி 2 அன்ரிசர்வ்டு தான் இருந்தது. இப்போ புதுசாக 2 அன்ரிசர்வ்டு கோச் ஆட் பண்ணி மொத்தம் 4 அன்ரிசர்வ்டு இந்த ட்ரெயினில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2ன்ட்டு.
ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது சிசி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. என்ன இந்த ட்ரெயினில் ஏசி சேர் கார் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த ட்ரெயினில் கிடையாதுங்க. அப்புறம் என்ன புக்கிங்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின் கடலூரில் இருந்து பெங்களூர் வரைக்கும் B2 கோச்சை வந்து ஏசி 3 டயராக யூஸ் பண்ணுவாங்க. பெங்களூருக்கு அப்புறம் பெங்களூர் டு மைசூர் அதே B2 கோச்சை சிசியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் புக்கிங் நமக்கு எப்போவுமே நாட் அவைலபிள் தான் காமிக்கும். ஆனால் இதுவே நீங்கள் பெங்களூர் டு மைசூர் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இப்போ ஆடுதுறையிலேருந்து எடுத்துட்டாங்க. வாங்க நம்ம சேஞ்சாக கண்டினியூ பண்ணலாம். சிக்ஸ் 36க்கு கும்பகோணம் தாங்க ரீச் ஆகிருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து இங்கே கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை எப்போ எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th January 2006 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 2006 இருந்து 2024 இந்த வருஷம் 19 July 2024 வரைக்குமே மயிலாடுதுறை வரைக்குமே ரன் ஆகிட்டு இருந்தது. வணக்கம் சிபி, உங்களை கருத்துக்களை ஏதாவது பதிவு பண்ணுன்னா பதிவு பண்ணுங்கள் ட்ரெயின் பையன் சேனலுக்கு. சிபிக்கு வந்து லைட்டாக ஃபோன் பிரச்சனை. ஸோ அதனால் என்ன பிரச்சனை? நோ பிரச்சனையே இல்லை. சரி விடுங்க, சிபிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை இருக்குது, ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இங்கே வாங்குங்க, ஃபோட்டோவா முக்கியம். சரி நீங்கள் அப்படியே இருந்துக்குங்க இங்கேயே. பாய். மழை தானே. ஃபைனலி நம்மளை டெல்டா வந்து மழையோட வெல்கம் பண்ணிருச்சுங்க. எஸ், பாபநாசத்தில் ஹெவி ரெயின். ஸோ இப்போ பாபநாசத்துலேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினி வாட்டர் ஃபாலே கொட்டுது. இப்போ நம்ம ட்ரெயினோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்துடலாங்க. ப்ராட்கேஜ் கன்வர்ஷனுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் வந்து திருச்சியில் இருந்து பெங்களூர் வரைக்கும் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. பெங்களூரில் இருந்து மைசூர் வரைக்கும் ப்ராட்கேஜ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே அதே டைமில் சேம் டைம் திருச்சி டு தஞ்சாவூர் ப்ராட்கேஜ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சனால இந்த திருச்சி பெங்களூர் ட்ரெயினை தஞ்சாவூர் மைசூராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தஞ்சாவூரில் எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் கும்பகோணத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு, மயிலாடுதுறைக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு, இப்போ கடலூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சரி வாங்க, இங்கே வந்து செம்மையாக மழை பெய்யுது. நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து கூடலூர் தான். ஸோ இங்கே தஞ்சாவூரில் உண்மையாலே செம்ம க்ரௌடுன்னே சொல்லலாங்க. ட்ரெயின் வந்து இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிருச்சு. ஸோ இந்த சீட்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க சீட்டு தான் வந்து திருச்சி டு பெங்களூர் வரைக்குமே ஆக்குபைட் ஆகும். உண்மையாலே திருச்சி டு பெங்களூர் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் தான் சொல்லணும்.
தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. 5 minutes பிஃபோர் டைமாகவே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே திருச்சியில் நம்ம ட்ரெயினுக்கு வந்து லோகோ சேஞ்ச், அதுக்கப்புறம் ரேக் ரிவர்சல் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தாச்சு. இங்கே திருச்சியில் இருந்து ஈரோடு வரைக்குமே வேப் ஒன்று தான் நம்மளைய புல் பண்ணிட்டு போக போகுது. நம்ம ட்ரெயினோட ஒரு ஹிஸ்ட்ரி, நம்ம ட்ரெயினோட ஒரு ஆரம்பம் எதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 4 பெட்டியில் தாங்க ஆரம்பித்தது. எஸ், திருச்சியில் இருந்து ஈரோடு வரைக்கும் 4 பெட்டியை இங்கே இருந்து ஈரோடு கொண்டு போய் அங்கே இருந்து ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் கூட லிங்க் பண்ணி ஈரோடில் இருந்து பெங்களூருக்கு ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. இப்படி தான் இந்த ஒரு திருச்சி பெங்களூர் ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ப்ராட்கேஜ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லிங்க் எக்ஸ்பிரஸை கட் பண்ணிவிட்டு திருச்சி டு பெங்களூர் செப்பரேட்டாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க தஞ்சாவூர் எக்ஸ்டெண்ட் ஆனதாக இருக்கட்டும், கும்பகோணம், மயிலாடுதுறை, இப்போ கடலூர். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெயினை பற்றி ஹிஸ்ட்ரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதுவும் இல்லாமல் நம்ம தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதுவுமே இந்த ட்ரெயின்லேருந்து வந்தது தான். அதை நம்ம கரூர் ஜங்ஷனில் போய் பார்ப்போம். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அது என்னங்கிறத போய் பார்ப்போம். ட்ரெயின் டைமிங்கும் கரெக்டாக ஆகிடுச்சிங்க. ஸோ கரெக்டாக 8:34 ஆக போகுது. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. வாங்க நம்ம கோச்சுக்கு போகலாம். கரெக்டாக 8:41க்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் இருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 6 minutes டிலே தான். ஸோ லோக்கோ சேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம ரேக் ரிவர்சல் எடுத்திருக்கோம். திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். காற்று பலமாக அடிக்குது. இப்போ நைட்டு டின்னர் டைம் ஆச்சுங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டின்னருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஸ்டேஷன்லேயே வாங்கலாம், அப்படி இல்லை திருச்சியில் தான் ஆன்போர்ட் பண்ணுறீங்கன்னா வெளியவே வாங்கிட்டு வரலாம். ஸோ நம்ம வந்து கடலூர்லேருந்து ட்ராவல் பண்ணுறோம், அதனால் வந்து கேட்ரிங் ஆப்ஷன் இருந்துச்சுங்க திருச்சிராப்பள்ளியில். அதுவும் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜொமேட்டோ, ஸ்விக்கி ரெண்டுமே கேட்ரிங் ஆப்ஷனில் உங்களுக்கு பிஎன்ஆர் இருந்தாவே, நீங்கள் பிஎன்ஆரை போட்டிங்கனாவே உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே காமிச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். குளித்தலை ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். ஸோ நைட்டு நம்ம டின்னரை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஒரு 1:10 ஆச்சு. ஃப்ரைட் ரைஸு சூப்பராகவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. கரூர் ஜங்ஷன் நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். இங்கே வந்து இந்த ட்ரெயினோட ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. நம்ம தூத்துக்குடி மைசூராக இருக்கட்டும், கடலூர் மைசூராக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குங்க இங்கே கரூர் ஜங்ஷனில். முன்னாடி திருச்சியிலேருந்து பெங்களூர் வரைக்குமே லிங்க் எக்ஸ்பிரஸாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ ஒரு சில கோச்சஸை திண்டுக்கல்
அப்போ ஒரு சில கோச்சஸை மதுரையில் இருந்து திண்டுக்கல் வழியாக கரூரில் இங்கே வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருந்து பெங்களூருக்கு ரன் ஆகிட்டு இருந்ததுங்க ஒரு காலத்தில். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ட்ரெயினையுமே வந்து செப்பரேட்டாக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ மைசூர் தூத்துக்குடியாகவும் மைசூர் கடலூர் எக்ஸ்பிரஸாகவுமே ரன் ஆகிட்டு இருக்கு. சரி வாங்க அடுத்து அப்படியே ஈரோடு நோக்கி போகலாம். ஸோ இடையில வந்து ஒரே ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, புகழூருங்கிற ஒரே ஒரு ஸ்டாப் மட்டும் இருக்குது நம்ம ட்ரெயினுக்கு. சரி வாங்க போகலாம். மினிட்ஸ் டிலேவோட ஈரோடு ஜங்ஷன் தாங்க ரீச் ஆகிருக்கும். இங்கே ஈரோடு ஜங்ஷனில் நமக்கு வந்து அகெயின் ஒரு லோகோ சேஞ்ச், ரேக் ரிவர்சல் ரெண்டுமே வந்து இங்கே ஈரோடு ஜங்ஷனில் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து எடுத்துக்கிற ரூட் பார்த்திங்கன்னா சேலமில் இருந்து தருமபுரி ஒசூர் வழியாக நாளைக்கு காலையில் நம்ம பெங்களூர் ரீச் ஆவோங்க. ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த ட்ரெயினை பற்றி பேசியிருப்போம். ஸோ அதில் வந்து இந்த 4 பெட்டியை வந்து இங்கே தான் ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் கூட லிங்க் பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்பி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடலூர் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் பின்னாடியே தூத்துக்குடி அங்கிட்டிருந்து வந்துட்டு இருக்காங்க கரூரில் இருந்து. ஸோ இந்த 3 ட்ரெயினுமே ஆர்டர் பை ஆர்டராக தான் போகும். என்ன ஐலாண்ட் வந்து பங்கார்பேட் வழியாக போகும். நம்ம ட்ரெயின் ரெண்டுமே கடலூரும் தூத்துக்குடியும் வந்து தருமபுரி கொசூர் வழியாக போகுங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக போய் தூங்க தான் போகிறோம். ஏன்னா இப்போயே டைம் கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் 11:42 ஆச்சு. ஸோ ஓகே மக்களே, ஒரு குட் நைட்டை உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே போய் தூங்க ஆரம்பிக்கலாம். காலையில் பெங்களூரில் எந்திரிக்கணும் ஏர்லி மார்னிங்காக. ஸோ வாங்க அப்படியே நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டு நம்ம தூக்கத்தை கண்டினியூ பண்ணலாம். தூக்கத்தை கண்டினியூ பண்ணலான்னு இல்லை, இதுக்கப்புறம் தான் தூங்கவே போகிறோம். சரி வாங்க போகலாம். $5:20 AM கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் தாங்க ரீச் ஆகிருக்கோம். கடலூர் போர்ட் ஜங்ஷனில் கரெக்டாக 3:40 நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சது. இங்கே கேஎஸ்ஆருக்கு 5:20 AM மார்னிங் ரீச் ஆகிட்டோம். ஸோ டெல்டாவில் இருந்து ஒரு பர்ஃபெக்டான ட்ரெயின் பெங்களூர் அண்ட் தென் மைசூருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே பெங்களூர் டு மைசூர் நம்ம ட்ரெயினில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோச்சில் இந்த ட்ரெயினில் இருக்க B5 AC 3 டயர் வந்து சிசியாக ரன் ஆகும். ஏசி சேர் காராக ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் புக்கிங்கில் கூட பார்த்துருப்பீங்க, சிசின்னு இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பெங்களூரில் வந்து காலையிலேயே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ வழக்கம் போல் சில்லு என்ற பெங்களூரில் செம்ம சில்லுடு தான் இருக்குது கிளைமேட்டு.
ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன் அண்ட் தென் சிபிகுமார். டாடா. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.